வணக்கம். நம்ம ஜூம் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, ஜூமை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஜூம் மீட்டிங் எப்படி அட்டன் பண்ணுறது, இந்த எல்லா சந்தேகங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ரொம்ப 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 ஈஸிங்க. நேராக நெட்டு ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்கணும் ஃபோனை பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். மண்டையாக இருக்குமா, அந்த ப்ளே ஸ்டோரை என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஜூம்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணணும். மேலே தேடி எடுக்கிறது ஏதாவது நம்ம வேணும்னா அதில் தான் தேடணும். சரிங்களா? ஜூம்னு டைப் பண்ணணும். ஜூம்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் தேடினீங்கன்னு வைங்களேன், இந்த ஜூமு அப்படின்றது தான் காட்டும். ஜூமு க்ளவுடு மீட்டிங்கு ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு புரியணும்ல. நீங்கள் அப்படி ஜூம்னு பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் காட்டும், பச்சை கலரில் காட்டும். இந்த பாருங்கள், இதில் இப்படி இருக்கா, உங்களுக்கு ஜூம்னு வச்சு நீங்கள் தேடின உடனே உங்களுக்கு என்ன காட்டும், இப்படி காட்டும். உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் காட்டும். உங்களுக்கு முதல்ல நீங்கள் ஜூம் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்குது, புதுசாக பண்ணுறீங்கன்னா இப்படி தான் காட்டும். 50 MB பச்சை கலரில் பட்டையாக இருக்குது. அந்த பட்டையை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிற இந்த கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு நான் சில விஷயத்த சொல்கிறேன். ஜூமுன்ற ஆப் வந்து எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, கொரோனா டயத்தில் மக்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்களுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ன்னு வச்சாங்கல்ல, அந்த ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த ஜூம் ஆப்பை தான் யூஸ் பண்ணாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். 40 நிமிஷம் வரைக்கும் மீட்டிங் நடத்திக்கலாம். ஆன்லைன்லேயே ஹெச்டி குவாலிட்டி வீடியோவில் சூப்பராக அட்டன் பண்ணிக்கலாம். அதனால் ஃபேமஸ் ஆனது தான் இந்த ஆப்பு. ஃப்ரீ தான், அது யார் வேணால் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு ஜூம் ஆப் வழியாக வந்து பண்ணுறது அப்படின்றது ரொம்ப எளிமையானது, பாதுகாப்பானது. ஏன்னா ப்ளே ஸ்டோர் வழியாக நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அதனால் பயப்பட தேவையில்லை, தைரியமாக பண்ணலாம். சரிங்களா? இப்போ இது இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நம்ம ஃபோன் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சேஃப்டி அப்படின்றதுக்கு பிறகு தான் ஓப்பன் பண்ணோம். சரிங்களா? ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்கேன் நடக்கும், ஸ்கேனிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபோனு. சில பேர் ஃபோனில் ஸ்கேன் வந்து உள்ளுக்குள்ளே நடக்கும், வெளியில் தெரியாது. பழைய மாடல் ஃபோன்னால் உள்ளுக்குள்ளே நடக்கும். ஸ்கேன் பண்ணிட்டு தான் டவுன்லோட் பண்ணோம். அதனால் நீங்கள் அதனால் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். சரிங்களா? இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே நம்ம வந்து அந்த லிங்க் நமக்கு அனுப்பியிருப்பாங்க. மீட்டிங் அப்படின்னா முன்னாடியே நமக்கு லிங்க் அனுப்புவாங்கல்ல, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம போய் மீட்டிங் அட்டன் பண்ண போகிறோம். நமக்கு இப்போ எனக்கு ஒருத்தருக்கு லிங்க் அனுப்பியிருக்காரு வைங்களேன். அந்த லிங்க் வழியாக நான் போகிறேன். லிங்க் வழியாக போனால் ஜூம்னு காட்டினா அது வழியாக போயிடணும். சரிங்களா? நம்ம அதுக்கு தான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே போனோம்னா ப்ரிப்பேரிங் மீட்டிங் அப்படின்னு சொல்லி காட்டும். அந்த ப்ரிப்பேரிங் மீட்டிங்கில் நம்ம பேரை கொடுத்து நம்ம போய்க்கிறணும். நம்ம பேரை கொடுத்து போகணும். என் பேர் வேல்முருகன், அதனால் நான் வேல்முருகன் கொடுத்து போகிறேன். இந்த ஓகே கொடுத்த உடனே நமக்கு கடகடன்னு லோடிங் ஆகும். லோடிங் ஆகி மீட்டிங் ஓப்பன் ஆகும். மீட்டிங் ஓப்பன் ஆன உடனே இந்த பக்கம் இடது பக்கம் கீழே ஜாயின் மீட்டிங்னு இருக்கும், ஜாயின் ஆடியோன்னு இருக்கும். அந்த ஆடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்கும். ஆனால் இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் இருக்கனால நான் அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து வாய்ஸ் டிசேபிள் ஆகிடும். எனக்கு வந்து என்னோடய ஆப்பில் டிசேபிள் ஆகிடும். நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் மீட்டிங்கில் ஜாயின் பண்ண உடனே பண்ண வேண்டிய வேலை அந்த ஜாயின் ஆடியோனுங்கிறத கிளிக் பண்ணுறது தான். ஆனால் நான் பண்ணக்கூடாத வேலை அதுதான். ஏன்னா நான் பண்ணேன்னா ஆடியோ கட் ஆகிடும். ஏற்கனவே ஒரு வாட்டி இது மாதிரி பண்ணி கட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ செகண்ட் டைம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் மீட்டிங் உள்ள போன உடனே ஜாயின் ஆடியோ கொடுத்துட்றீங்க. கொடுத்த உடனே நீங்கள் வந்து அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். ஆக்சுவலாக புரியுதுங்களா? நீங்கள் மீட்டிங்கில் சேர்ந்த உடனே ஜாயின் ஆடியோ கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். புரியுதா? அதுக்கு தான் நீங்கள் ஜாயின் ஆடியோ கொடுக்குறீங்க. ஜாயின் ஆடியோ கொடுத்துட்டு பக்கத்தில் ஷேர் வீடியோன்னு இருக்குது. அந்த ஷேர் வீடியோவை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து பேசணும்னா உங்கள் வீடியோவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம், நீங்கள் பேசிக்கலாம். அதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ கட் ஆகிக்கிறோம். அப்புறம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேண்ட் அப்படின்னு இருக்குது. அந்த பார்ட்டிசிபேண்ட்டை கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அதில் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வேணும்னா உள்ளே போய் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுறதுனா கை தூக்குறது. உள்ளே ஐயா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நானும் இருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, எப்படி சொல்கிறதுனா ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். நான் மீட்டிங் நடத்துகிறவங்களுக்கு தெரியும் யார் கை தூக்குறாங்க, சந்தேகமாக இருக்கும் போல் அப்படின்னு அவங்களே நினைப்பாங்க. நீங்கள் வந்து சில டயத்தில் அவசரப்பட்டு பேருக்கு பதில் ஓப்போ, ரெட்மி அப்படின்னு ஏதாவது ஒன்று உங்கள் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணி வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து யாருன்னு தெரியாது. ஸோ ரீநேம் கொடுக்கணும். அந்த மாதிரி டயத்தில் ரீநேம் கொடுத்து
ஓப்போ, இந்த ரெட்மி 8, அந்த i5 இந்த பேர்லாம் வந்து இருந்தால் மீட்டிங் நடத்துகிறவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த அழிச்சிட்டு நம்ம உண்மையான பேரை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்து அதுக்கு பிறகு ஓகே கொடுத்துட்டோம்னா அங்கே பேர் மாறிடும். இங்கே வந்து இருக்கிற ஒரு பேர் தான் ஹோஸ்ட்டு. அவர் தான் இந்த மீட்டிங்கை நடத்துகிறவர். சரிங்களா? நம்மலாம் வந்து கீழே வரிசையாக ஒன்று ஒன்றா வரும். இந்த மேலே இருக்கிறது நம்ம ஆக்சுவலாக யார் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் இருப்பீங்க. மீன் காட்டுறது உங்களை காட்டும். ஓகேவா? வெளியே வந்துடுறோம். அப்புறம் பார்ட்டிசிபெண்ட் பார்த்தாச்சு, ஷேர் வீடியோ பார்த்தாச்சு. மோர் ஆப்ஷனில் போகிறோம். இதில் சேட்டுன்னு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, எதையாவது நீங்கள் டைப் பண்ணி அனுப்ப விரும்புகிறீங்கன்னா இதில் கொடுத்து டைப் பண்ணி இப்போ ஹாய்ன்னு டைப் பண்ணி நீங்கள் அனுப்புகிறீங்கன்னு வைங்களேன், எல்லாருக்கும் போகும். எவ்ரி ஒன்னு போகும், எல்லோரும் பார்ப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு சேட் ஆப்ஷனு. சேட் பண்ணி நீங்கள் சேட் பண்ணலாம். மீட்டிங்கில் சேட் பண்ணலாம். சந்தேகங்களை இதை சேட்டிங்கில் கேட்கலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா சந்தேகங்களை சேட்டில் கேட்கலாம். கை தூக்கி அவங்க உங்களுக்கு கூப்பிட்டு கேட்கும்போது நீங்கள் கொடுத்துக்கலாம், அதுவும் பண்ணலாம். அப்புறம் ரைஸ் ஹேண்டு இங்கே ஒன்று இருக்குது. நீங்கள் அங்கேயும் போய் இந்த பார்ட்டிசிபெண்ட்டில் போய் ரைஸ் ஹேண்டு கொடுக்கலாம். இல்லை இது வழியாக போய் ரைஸ் ஹேண்டு கொடுத்து லோவர் ஹேண்டுக்கு கையை இறக்கிக்கலாம். மீட்டிங்கில் ஏதாவது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா கிளாப் பண்ணுறதுனா கிளாப் பண்ணிக்கலாம், கை தட்டிக்கலாம். அதே மாதிரி மீட்டிங்கில் ஹார்ட்டு, இந்த செலிப்ரேஷன், இந்த மாதிரி நிறையா ஐக்கான்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். மீட்டிங்கில் தம்ஸ்அப் கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஜூமில் வந்து நீங்கள் ஏதாவது டயத்தில் மினிமைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த சைடில் இருக்குல்ல, அந்த இடது பக்கம் டாப்பில் அந்த ஏரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமைஸ் ஆயிரும், சின்னதாக வந்துடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இது வழியாக நீங்கள் வந்து சின்னதாக இருக்கும், நீங்கள் அது வழியாக வந்து உங்களுக்கு கேட்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு சவுண்டு கேட்கும், எல்லாம் கேட்கும். நீங்கள் மீட்டிங்கில் தான் இருப்பீங்க. பட் நீங்கள் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் போய் பார்க்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா நீங்கள் அந்த மாதிரி மினிமைஸ் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரைட் சைடு டாப்பில் வந்து லீவுன்னு ஒரு பட்டன் இருக்கும் சிகப்பு கலரில், அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் மீட்டிங்லேருந்து வெளியே போயிடுவீங்க. அதை கொடுக்கக்கூடாது. மீட்டிங் வந்து முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் வெளியே போகணும். ஓகேவா? இதுதான் வந்து செட்டப்பு. இப்படி தான் நம்ம ஜூம் ஆப்பை பயன்படுத்தணும். ஒருவேளை இந்த ஜாயின் ஆடியோ ஏன் நான் கொடுக்காமல் இருக்கேன்னா, கொடுத்தா கட்டாயிரும், வாய்ஸ் கட்டாயிரும். சரிங்களா? அதான் கொடுக்காமல் இருக்கேன். நீங்கள் மீட்டிங்கில் சேர்ந்த பிறகு ஜாயின் இது வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு இது வரும். சரிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். நல்லபடியாக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.